ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் டெய்லி சென்டென்சஸ் டே 11th வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம டெய்லியுமே பார்த்திங்கன்னா தமிழில் நிறைய வாக்கியங்கள் பேசுவோங்க. அது அப்படியே நம்ம இங்கிலீஷில் பேசி பழகிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இங்கிலீஷ் நம்மளால் பேச முடியுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் 25 சென்டென்சஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். எப்பயும் போல் நான் தமிழில் சொல்லி தான் அதுக்கு என்ன இங்கிலீஷ் வரும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணும்போது நிச்சயமாக உங்களால் ஈஸியாக இங்கிலீஷ் புரிஞ்சுக்கிட முடியும், உங்களால் பேசவும் முடியுங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்து முடித்த பிறகு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மட்டும் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஒன், என்னை தப்பாக நினைக்காத. என்ன தப்பாக நினைக்காத எப்படி சொல்லலாம்? டோன்ட் மிஸ்டேக் மீ. டோன்ட் மிஸ்டேக் மீ. என்ன தப்பாக நினைக்காத. நெக்ஸ்ட் ஒன், நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கு சந்திப்போம். see you tomorrow. see you tomorrow. tomorrow அப்படின்னா நாளைக்கு, சந்திப்போம் அப்படிங்கிறதுக்கு see you. see you tomorrow. நாளைக்கு சந்திப்போம். அதுவே விரைவில் சந்திப்போம். விரைவில் சந்திப்போம் எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தான். see you soon. see you soon. soon அப்படின்னா விரைவில், see you அப்படின்னா சந்திப்போம். see you soon. விரைவில் சந்திப்போம். நெக்ஸ்ட் ஒன், இது புதுசு. இது புதுசு. நம்ம ஒரு ட்ரெஸ் வாங்கியிருப்போம், ஒரு பைக் வாங்கியிருப்போம், ஏதாவது ஒன்று புதுசாக வாங்கியிருப்போம். அப்போ நம்ம சொல்லலாம் இது புதுசு அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட்ஸ் நியூ. இட்ஸ் நியூ. நியூ அப்படின்னா புதுசு. இட்ஸ் அப்படின்னா இது. இட்ஸ் நியூ. இது புதுசு. நெக்ஸ்ட் ஒன், இதை தினமும் செய். இதை தினமும் செய் எப்படி சொல்லலாம்? டூ திஸ் எவ்ரி டே. டூ திஸ் எவ்ரி டே. எவ்ரி டே அப்படின்னா தினமும். டூ திஸ் அப்படின்னா இதை செய். இதை தினமும் செய் அப்படின்னா டூ திஸ் எவ்ரி டே. நெக்ஸ்ட் ஒன், நான் பார்க்கல. நான் பார்க்கவில்லை. ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்பாங்க, என் பைக்கையை பார்த்தியா, புக்கை பார்த்தியா அப்படின்னு கேட்பாங்க. நான் பார்க்கல அப்படின்னு சொல்லுவோம்ல. எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஐ டிடன்ட் see. ஐ டிடன்ட் see. நான் பார்க்கலை. நெக்ஸ்ட் ஒன், நீ தயாரா? நீ ரெடியாக இருக்கியா, தயாராக இருக்கியா அப்படின்னு கேட்பாங்கள்ல. எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? சிம்பிள் தாங்க. ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? நீ தயாரா? அதுவே நான் தயார், நான் ரெடியாக இருக்கேன், நான் தயாராக இருக்கேன் அப்படின்னா சிம்பிள் தான். ஐ எம் ரெடி. ஐ எம் ரெடி. நெக்ஸ்ட் ஒன், என்னை மிரட்டாதே. என்னை மிரட்டாதே. டோன்ட் த்ரெட்டன் மீ. டோன்ட் த்ரெட்டன் மீ. என்னை மிரட்டாதே. நெக்ஸ்ட் ஒன், என்னை பாருங்க. என்னை பாருங்கள் எப்படி சொல்லலாம்? லுக் அட் மீ. லுக் அட் மீ. என்னை பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன், இது விலை அதிகம். இது விலை அதிகம். நம்ம கடைக்கு போவோம், ட்ரெஸ் எடுக்க போவோம். அப்போ ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக பார்க்கும்போது இது ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம்ல. இது விலை அதிகம். அதுக்கு எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? இட்ஸ் எக்ஸ்பென்சிவ். இட்ஸ் எக்ஸ்பென்சிவ். இது விலை அதிகம். நெக்ஸ்ட் ஒன், வாய மூடு. வாய மூடு. இதுக்கு நிறைய விதத்தில் சொல்லலாம். இப்படியும் சொல்லலாம். எப்படி அப்படின்னா ஜிப் இட். ஜிப் இட். வாயை மூடு. நெக்ஸ்ட் ஒன், எனக்காக எதையாவது செய். எனக்காக எதையாவது செய் எப்படி சொல்லலாம்? டூ சம்திங் ஃபார் மீ. டூ சம்திங் ஃபார் மீ. எனக்காக எதையாவது செய். நெக்ஸ்ட் ஒன், எச்சரிக்கையாக இரு. எச்சரிக்கையாக இரு எப்படி சொல்லலாம்? பி கேர்ஃபுல். பி கேர்ஃபுல். நெக்ஸ்ட் ஒன், தேவையில்லை. தேவையில்லை அப்படின்னு சொல்லுவோம்ல. எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தான். ட்ரை பண்ணுங்கள் என் கூட சேர்ந்து. நோ நீட். நோ நீட். நீடுனா தேவை, நோ நீடுனா தேவையில்லை.
அவ்வளோதான், சிம்பிள் தான். நெக்ஸ்ட் ஒன், நாங்கள்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க, நாங்கள்லாம் நல்ல நண்பர்கள். எப்படி சொல்லலாம்? ஈஸியாக உங்களால் மேக் பண்ண முடியும் சென்டென்ஸ். சொல்லுங்கள், ட்ரை பண்ணுங்கள். வி ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். வி ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள்லாம் நல்ல நண்பர்கள். வி ஆர் அப்படின்னா நாங்கள்லாம் நல்ல நண்பர்கள். குட் ஃப்ரெண்ட்ஸ். வி ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள்லாம் நல்ல நண்பர்கள். நெக்ஸ்ட் ஒன், உன்னால் தப்பிக்கவே முடியாது. உன்னால் தப்பிக்கவே முடியாது. எப்படி சொல்லலாம்? யூ கேன் நாட் எஸ்கேப். யூ கேன் நாட் எஸ்கேப். இதை வந்து நம்ம இப்படி சொல்லலாம், யூ காண்ட் எஸ்கேப். யூ காண்ட் எஸ்கேப். கெனாட்டை நம்ம சுருக்கி காண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னுடன் இருக்கிறேன். நம்ம ஒருத்தங்களை அதிகமாக நேசித்தோம் அப்படின்னா நம்ம இந்த வேர்டை நம்ம அதிகமாக சொல்லுவோம். நான் உன் கூட இருக்கிறேன், பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன்னுடன் இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சிம்பிள் தாங்க. ஐ எம் வித் யூ. ஐ எம் வித் யூ. நான் உன்னுடன் இருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், உன் நகங்களை வெட்டு. உன் நகங்களை வெட்டு. கட் யுவர் நெயில்ஸ். கட் யுவர் நெயில்ஸ். உன் நகங்களை வெட்டு. நெக்ஸ்ட் ஒன், சோம்பேறியாக இருக்காதே. சோம்பேறியாக இருக்காதே. எப்படி சொல்லலாம்? டோன்ட் பி லேசி. டோன்ட் பி லேசி. சோம்பேறியாக இருக்காதே. லேசினா சோம்பேறி. அப்படி இருக்காதே அப்படின்னா டோன்ட் பி லேசி. சோம்பேறியாக இருக்காதே. நெக்ஸ்ட் ஒன், அதே மாதிரி பாருங்களேன். நேரத்தை வீணாக்காதே. நேரத்தை வீணாக்காதே. டோன்ட் பி வேஸ்ட் டைம். டோன்ட் பி வேஸ்ட் டைம். நேரத்தை வீணாக்காதே. நெக்ஸ்ட் ஒன், ஏழைகளுக்கு உதவி செய். ஏழைகளுக்கு உதவி செய். ஹெல்ப் த புவர் பீப்புள். ஹெல்ப் த புவர் பீப்புள். ஏழைகளுக்கு உதவி செய். நெக்ஸ்ட் ஒன், மின்சாரம் போய்விட்டது. நம்ம வீட்டில் கரண்ட் போச்சுனாவே கண்டிப்பாக சொல்லுவோம், ஐயோ கரண்ட் போயிடுச்சே அப்படின்னு. அதுக்கு நம்ம அப்படியே இங்கிலீஷில் பேசி பழகிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாயிலேருந்து அந்த வார்த்தைகள் வந்துடுங்க. எப்படி சொல்லலாம் மின்சாரம் போய்விட்டது அப்படிங்கிறதுக்கு? பவர் வெண்ட் ஆஃப். பவர் வெண்ட் ஆஃப். மின்சாரம் போய்விட்டது. நெக்ஸ்ட் ஒன், நான் உட்கார வேண்டும். நான் உட்கார வேண்டும். எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் டு சிட். ஐ ஹாவ் டு சிட். நெக்ஸ்ட் ஒன், நான் உறங்க வேண்டும். நான் உறங்க வேண்டும். எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தான், ட்ரை பண்ணுங்கள். ஐ ஹாவ் டு ஸ்லீப். ஐ ஹாவ் டு ஸ்லீப். நான் உறங்க வேண்டும். ஓகேங்க, ஃபைனலாக உங்களுக்கு நான் ஒரு சின்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். அந்த ஹோம்ஒர்க்கை நீங்கள் என்ன வரும் அப்படிங்கிறத காமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள். நான் சாப்பிட வேண்டும். நான் சாப்பிட வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.